கிறிஸ்தவங்க சொல்றேன், இந்த குடுகுடுப்பக்காரனை கூட நம்பிடுவாங்க. அவன் நல்ல காரியம் நடக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அவன் சொன்னா அவனுக்கு ஒரு 2 ரூபாயை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா கோயில்ல நம்ம நல்ல காரியம் பிறக்க போகுது, எப்படி பிறக்குன்னு பிரசங்கம் பண்ணா இவர் யாரு இவரு? இதெல்லாம் இது கிறிஸ்தவ பிரசங்கமானு. நான் குடுகுடுப்பக்காரன் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நினைச்சது ஒண்ணுமே தடைபடாது. அப்ப நான் சொல்லுகிறேன், பூமியில எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்படுறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? ஒரு மனதுக்கு என்ன முக்கியம்? இந்த லா ஆஃப் அக்ரிமெண்ட்டுக்கு எது முக்கியம்? நம்முடைய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் ஒருமனப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவருடைய பாஷை, ஒரே பாஷை அவள் ஒருமனதுக்கு காரணமாய் இருந்தது. அப்ப நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையோடு இணையுமானால், கர்த்தர் சொல்றதையே அவர் பேசுகிறதையே நாம் பேசுகிறவர்களா இருப்போம் என்றால், அவர் என்ன சொல்றாரோ அதையே நானும் சொல்லுகிறவனா இருந்தால், அவர் சுகத்தை பேசணும் நானும் சுகத்தையே பேசணும், அவர் வளத்தை பேசணும் நானும் வளத்தையே பேசணும், அவர் வெற்றியை பேசணும் நானும் வெற்றியே பேசணும், அவர் நல்ல எதிர்காலத்தை பேசணும் நானும் நல்ல எதிர்காலத்தையே பேசணும். இப்படி என்னுடைய வார்த்தைகளை ஒரே பாஷையாக அவரோடு கூட இணைப்பேன் என்றால், நம்ம மொழி வேணா வித்தியாசம், ஒருத்தர் தெலுங்கு பேசலாம், ஒருத்தர் மலையாளம் பேசலாம், ஒருத்தர் தமிழ் பேசலாம், என்னென்னமோ பேசலாம், அதை விடுங்க. அதெல்லாம் வெறும் இந்த உலக பாஷைகள். என் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒன்றாயிருக்குமானால், இந்த பரலோக தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தைகள் அதோடு ஒன்றாய் இணைக்கப்படுமானால், நான் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. இருக்கீங்களா?